ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இந்த லாக் ஜூன் 6 போன வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் விட்டு வர வழியிலே முல்லைப்பூ ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சனிக்கிழமை ஜூன் 7 பார்த்தீங்க, எனக்கு பிறந்த நாள். அதனால் கோயிலுக்கு போகணும், வீட்டில் வேறு படைக்கணுங்கிறதால கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நிறைய தான் இருந்துச்சு. அவ்வளோ பூவையும் வேறு ஒரே நேரத்தில் கட்ட முடியாது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிகிட்ருக்கேன். இப்போ தான் விளக்கேற்றிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் 4 பேரோட பர்த்டே அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது ஃபேமிலியாக ஹோட்டலில் சாப்பிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேக் வெட்டுற பழக்கம் இல்லை. எங்கள் பிள்ளைங்களுக்கே பார்த்தீங்கன்னா 10 வயசு வெட்டினதுக்கப்புறம் விட்டுட்டோம். ஹேபிட்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்கன்னு. ஆனால் பர்த்டே அன்றைக்கி லீவு நாளாக இருந்துச்சுன்னா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம். சினிமாவுக்கு போகிறது, இல்லை எங்கேயா பீச், இல்லை வெளியூர் எங்கேயா போகிறது, அப்படி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை ஆனால் டபுள் ஹாப்பினஸ் தான். எனக்கு சனிக்கிழமை வந்திருக்குது, அதுவும் பக்ரீத் கவர்மெண்ட் ஹாலிடே, எல்லாருமே வீட்டில் இருப்போம். நாங்கள் எப்பவுமே செவ்வாய் வெள்ளி சனிலாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஐயோ, பர்த்டே அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் பேசுவாங்க. இந்த தடவை சாட்டர்டே வேறு வந்துச்சா, ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, பொறுமையாக ஈவினிங்காக நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் டேஸில் வந்தால் நம்ம லீவு போட்டால் கூட பிள்ளைங்களுக்கு லீவு கிடைக்காது. அதனால ஓடி போய்டுவோம் ஸ்கூலுக்கு. சாயந்தரம் கிளம்பி ஹரிபரியாக கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி பூ அளவு கட்டிட்டேன், மீதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு சரி டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் 9 o'clock ஆகுது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றுறேன். ஏன்னா என் பொண்ணு நீட் கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறா. வீக்கெண்ட் கிளாஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஈவினிங் 5:30 to 8:40 வரையும் வைப்பாங்க. அவள் முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் நம்ம டின்னர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்பயுமே இந்த வீக்கெண்ட் வந்தாலே லேட்டாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு அவருக்குலாம் ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நான் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புங்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என் பையன் அம்மா எழுந்து வாங்க பாப்பா தண்ணி கேட்குறா அப்படின்னு சொன்னான். அவள் 12th படிக்கிறதால லேட் நைட் படுப்பா ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு அந்த மாதிரி தான் கூப்பிட்றோன்னு நினச்சிட்டு போனேன். போய் பார்த்தா அங்கே பயங்கர சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் திட்டிகிட்டே தான் போனேன், ஏன்டா தூங்க கூட விட மாட்டேன்னு கேட்டுட்டு போனால் எழுந்து வாங்கன்னு சொன்னான். போய் பார்த்தா பயங்கர ஷாக் எனக்கு. ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்ப அதிர்ச்சிங்கிறாங்களா, அப்படி தான் இருந்துச்சு. எதிர்பார்க்காம அந்த கேக்கை பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போச்சு அப்படி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான். ஆனால் நைட்டு 8:30 வெளியில் போனான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போனான். ஏன்டா இப்போ போகிறேன்னு திட்டினேன். பரவாயில்ல, நீங்கள் திட்டிக்குவாங்கம்மா, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு உடனே வந்துடுன்ட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். ஆனால் எவ்வளோ மெச்சூரிட்டி பாருங்கள். 12th வரையும் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பான். இப்போ காலேஜ் போனோடனே பிள்ளைங்க இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம். அதனால் காலைல சாட்டர்டே 7 கொஞ்சம் லேட்டாக எழுந்து சாமி படிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு சாம்பார் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வறுத்து, வேறு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதால அதை முடிச்சுட்டு நான் எங்கேயும் வெளியில் போகல. ஃபுல் டே அன்றைக்கி வீட்டில் இருந்தோம். அப்புறம் எப்பயும் போல் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி லீவ் போட முடியாது, 5:30 கிளாஸுங்கிறதால அவங்க அப்பா அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன், விட்டுட்டு வந்துடுறேன், நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட போகிறேன். இது இந்த குர்த்தா செட் பார்த்திங்கன்னா 1 சேலில் சென்னை சில்க்ஸ் வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாங்கின ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு வீடியோ லிங்க் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கெல்லாம் நான் என் கார்டில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரி, வீட்டிலேருந்து போகிறதால ஸ்கூல் டேஸ் சாரி கட்டிட்டு போவேன். சரி, வீட்டில் இருக்காமா, ப்ளவுஸும் ரெடி ஆகி வரல. அதோட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, டெய்லர்கிட்ட கொடுத்த ப்ளவுஸ் அவர் தச்சு கொடுக்கல. 2 ப்ளவுஸ் கொடுத்தேன். அதனால் சரி இந்த குர்த்தியை போட்டு போயிடலாம், அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது சாரி கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். மணக்குளார் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். என் பையன் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட் கேட்டாங்கன்னு, அம்மா நான் அவங்க கூப்பிட்டு போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வரல. என் பொண்ணு கிளாஸ் போயிருக்கா. அவளுக்கு 8:45 மேலே தான் கிளாஸ் விடுவாங்க. அதனால் வீட்டிலேருந்தே ஒரு 7 o'clock மேலே ரிலாக்ஸாக கிளம்பி தான் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு 8:40 பாப்பா கூப்பிட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்குள்ளே விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். லைனில் நின்று கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பார்த்திங்கன்னா, இந்த மணக்குளர் கோயில் பாண்டிச்சேரியில் புகழ்மிக்க கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அழகான கோயிலும் கூட. நிறைய வரலாற்று கதைகளாக இந்த கோயிலுக்கு உண்டு. அடுத்தடுத்த லாகில் அதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
கோயிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோ எடுக்க அனுமதின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கல. அப்புறம் இந்த கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே லக்ஷ்மின்னு ஒரு யானை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரில் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப வருஷமாக இவங்க தெரியும். ஆனால் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் வந்து அந்த கோயில் யானை இறந்துருச்சு. எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் வீட்டுக்கு போகும்போது தான் வாங்கிட்டு போவோம். சரி, அது மாதிரி எதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய மாலையெல்லாம் வச்சுருந்தாங்க வாசலில் கட்டுற மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து ஆர்டிஃபிஷியல் மாலை தான் வாங்கினேன். வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது அரவிந்தாசிரமம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கும். அது கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரவும் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலையும் அரவிந்தாசிரமத்தையும் பார்த்துட்டு போவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு போனோம்னா, பீச்சுக்கு பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே பயங்கர ரஷ் இருக்குன்னு வண்டியை 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் கொஞ்சம் தூரம் முன்னாடியே பேரிகேட் போட்டு தடுத்துட்டாங்க, உள்ளே போக முடியாதுன்னு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகல பீச்சுக்குள்ளே. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் காந்தி சிலை அதில் ஆரம்பித்து இந்த டியூப்ளெக்ஸ் சிலை கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். அந்த ஏரியா ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீச் பக்கத்தில் இருக்க டூப்ளெக்ஸ் சிலையில் இருக்க ரோடு இது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபுட்டும் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கடை வச்சுருப்பாங்க. பார்க்கவே நம்ம நல்லாயிருக்கும், வாங்கி சாப்பிட்லாம். நிறைய பேர் அங்கே நின்று வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த யூத்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே வந்தாலே பாண்டிச்சேரி பீச் வந்து நுழைய முடியாத இடம் ஃப்ரீயாக இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து பாப்பா கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யாரெல்லாம் பாண்டிச்சேரி வந்தப்போ நாங்கள் இந்த கடையெல்லாம் அங்கே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைகளோட டீட்டெயில்ஸ் வேணும், ரேட் பற்றி வேணும், இல்லை வேறு டேஸ்ட் பற்றி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு லாகாக உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி சாட்டர்டேவே இவ்வளோ ரஷ் இருக்கிறாங்க. சண்டே இங்கே வரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கூட்டம், இன்னும் வாங்கி சாப்பிட முடியாது. இங்கேருந்து பாப்பாவோட நீட் கோச்சிங் கிளாஸ் சென்டர் வந்து ரொம்ப பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, டைம் கிட்ட வந்துச்சு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இன்றைக்கி பக்ரீத்துங்கெல்லாம் பயங்கர ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வந்தாலே வந்து பயங்கர கூட்டம் இருக்கும் இந்த ஏரியாஸ்லாம். சென்டர்லேருந்து பிக்கப் பண்ணும்போதே அவங்க அப்பா அடையாளந்தபன் போகலாமா, இந்த ரங்கமன்னார் கேஃப் போகலாமான்னு கேட்டார். பாப்பாவுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே ரங்கமன்னார் கேஃபில் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ஒரு 2 வருஷமாக அந்த கடை புதுசாக திறந்துருக்காங்க. வெஜிடேரியன் தான். அடையாளந்தபன் ஈக்குவலாக இருக்கும். அதனால் ரங்கமன்னார் கேஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். பாலக் பன்னீர் ரொட்டி, நான், தந்தூரி இட்லின்னு ஆர்டர் பண்ணாங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போகணுன்னு நீங்கள் சொல்லிட்டான். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவன் ட்ரீட் எங்கன்னு கேட்டாங்க, அம்மாவுக்கு பர்த்டேன்னு. அதெல்லாம் அவங்க அனுப்பி விட்டாங்க கூட சேர்ந்து. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட போகுது. ஆனாலும் வந்து கொஞ்சம் நாளைக்கு லீவுங்கிறதால மைண்ட் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. ஸ்கூலில் வந்து அறிவியாக கிளம்பி டென்ஷனாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமாலை தான் பார்த்தீங்கன்னா நான் மணக்குளார் கோயிலில் வாங்கிட்டு வந்தது. இதை வீட்டு வாசலில் கட்டினப்பறம் உங்களுக்கு நான் காமிக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாகவும் மகிழ்ச்சியாகவும் போச்சு. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுப்ரியா தமிழ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.